நான் அதுதானே சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது
அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதே முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே, பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமா முடிச்சு. தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பது தான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில் விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே பேச வந்தது முதலமைச்சர் வந்து பதில் இல்ல, குறுக்கீட்டுக்கு பதில் அவ்வளவுதான். அனைவருக்கும் சேர்ந்து பதில் சொல்லி இல்ல, அதாவது குறுக்கீட்டுக்கு தான் பதில். இப்ப நீங்க பேசுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பதில் சொல்லுங்க. 2 சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒன்று, மற்றொன்று டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் இன்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற 2 தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனையும் சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் இடை திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு போது சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லிவிடுகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடிதம் மூலமாக அன்று காலையே இதில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார்கள். முறையாக அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்புக்கு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. 2வதாக, திருத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவர்கள் படிக்கின்றார்கள்.
திருத்தப்பட்ட அப்போதும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிற போது நான் சொல்லுகிறேன், இந்த தீர்மானம் அரசின் தீர்மானம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது அனைவரும் ஏகமனதாக மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள். அவையில் நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது என்று அப்போதும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்லுகிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக 3 இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னால் ஏற்கனவே ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த கருத்து, இப்போது நீங்கள் கொடுத்திருக்கிற 55 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள். நான்கு பேரவைத் தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டுமில்ல, தமிழகத்திற்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பாக தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ, அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி அல்லது மற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்தில் இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் உரித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பி விட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி விட்டது, ஹாரங்கி அணை நிரம்பி விட்டது, கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதி